அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். திரு கனை பிரகாஷ் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சந்திரனுக்கான பலனை நிர்ணயம் செய்யும் போது அதன் தொடர்புகள் மாறிக்கொண்டே இருக்கும் என்பது உயர்கணித சார ஜோதிட விதி. பிறக்கும் போது உள்ள சந்திரன் நிலையில் உள்ள நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் தொடர்புகளை வைத்துக்கொண்டு ஒரு ஜாதகரின் குணத்தை நிர்ணயிக்க நாம் ஆராய்ச்சி செய்யலாமா? தங்களின் மேலான விளக்கத்தை எதிர்பார்க்கிறேன் ஐயான்னு கேட்டிருக்காரு. அதாவது பிறக்கும் போது சந்திரன் என்ற நட்சத்திரம் உபநட்சத்திரங்கிறது பிறக்கும் போது அவருடைய மனோநிலை, அதாவது சந்திரன் குணத்தை குறிக்காது. அதாவது குணம் என்பது வேற, மனசு என்பது வேற சார். சில பேர் ரொம்ப நல்லவங்களோட இருப்பாங்க, ஆனால் படப்படப்பால் அவங்க சில நேரத்தில் அதிகமாக ஒருத்தனை திட்டிடுவாங்க. அதாவது சந்திரன் என்பது ஒரு மனுஷனுடைய குணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் இல்லை. குணம் என்பது லக்னபாவம் தான். குணம் என்பது லக்னபாவம். சந்திரன் என்பது மனோகாரகன்னு சொல்லுவோம். அதாவது சந்திரன் ஒரு ஜாதகத்தில் கெட்டு போகும்போது அவங்க தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிக்காட்டக்கூடிய தன்மையில் ஒரு மாறுதல் இருக்கும். அதுதான் நம்ம சொல்லாமல் வெளியே அங்கே சந்திரனுக்கு குணக்காரகன் அப்படின்னு சொல்ல முடியாது. அது இதே மாதிரி குணத்துக்கு காரகனாக இருக்கக்கூடிய கிரகன் பார்க்கும்போது நம்ம நல்ல குணமாக இருந்தால் நம்ம குரு தான் எடுத்துக்க முடியும். குரு என்ற கிரகம் தான் ஒரு ஜாதகத்தில் ஒருத்தர் நல்ல குணம் படைத்தவரா. நல்ல குணம்னு எதை வச்சு டிசைட் பண்ணுறோம்? நீதி, நேர்மை, சட்டத்துக்கு புறம்பாக இல்லாமல் இருத்தல். இந்த அதர்மம்னு எதெல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் பண்ணாமல் தர்மம்னு என்னென்ன விஷயத்தெல்லாம் இந்த உலகம் சொல்லுகிறதோ அதை செய்வது, அதுதான் நல்ல குணம் சொல்லுது. ஆனால் சந்திரன் என்பது குணத்துக்கு காரகம் இல்லை, இது மனோகாரகன்னு சொல்லுவோம். அதாவது சில பேருக்கு நல்ல குணம் இருந்தாலும் கூட பதற்றத்தில் திட்டிடுவாங்க. யாராவது ஒரு விஷயத்தில் திட்டுறது, கோவப்படுறது. அதனால தான் சந்திரனுக்கு நம்ம மனோகாரகன் சொல்கிறோம். மனசு என்பது நம்ம என்ன சொல்கிறது, மாறக்கூடியது. அப்போ மாறுவது மனம் அப்படிங்கிறது. சந்திரனும் மாறக்கூடிய கிரகம், அதான் சொல்கிறேன். மனசு மாறி சில நேரத்தில் நம்ம குழந்தைகளையோ அல்லது மனைவியோ சண்டை போட்டு அப்புறம் ஒன்றா கூடிக்கு இல்லையா, மனசு வழியாக பிரச்சனைனா அது சரி பண்ணிடலாம். அடிக்கடி மாறக்கூடியது. கேரக்டரே சரியில்லை அப்படின்னா அது மாற்ற முடியாது. ஒருத்தருடைய குணம் கடைசி வரைக்கும் மாறாது. மனசு அப்பப்போ மாறும். இப்போ மனசு மூடு சரியில்லை, நம்ம பெரிய பெரிய ஆஃபீஸ்லாம் பார்க்கும்போது இப்போ மூடு அவருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மூடு சரியில்லை, அவர் கோபமாக இருக்கார், ஒரு 2 மணி நேரம் கழிச்சு போவோம், கொஞ்சம் தெளிவான பிறகு சரியாயிடுவார் அப்படின்வோம். ஒன்றும் இல்லை, நம்ம கோவப்பட்டாவே தண்ணி குடித்தாவே அந்த கோபம் அடங்கிடும்னு சொல்லுவாங்க. பாருங்கள், தண்ணி சந்திரனுடைய காரகம். கோவங்கிறது 8-12, 3ஆம் பாவங்கிற வாட்டரை உள்ளே இறக்கணுன்னே 8ஆம் பாவம் க்ளோஸ் ஆகிடுது. இந்த மாதிரி ஜென்ரலாகவே அப்போ ஒருவருடைய மனசு என்பது இந்த சந்திரனுடைய தசாபுத்திகள் மாறும்போது சந்திரனுடைய நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் மாறுறதால அவருடைய மனசு, தற்காலிகமான மனசு மாறிக்கிட்டே வருதுன்னு சொல்லலாம். நிரந்தரமான மனசு என்பது அவருடைய லக்ன பாவம், தசாநாதன் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் எந்த பாவத்தை காமிக்குதோ அது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ராகு தசை, ராகு புத்தி வருதுன்னா, ராகு தசை வருது, ராகு அந்த ஜாதகத்தில் ஒரு 1, 3, 7, 9, 11 அப்படின்னு சொல்கிற ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்ட இலகுவான குணம் கொண்டவர், மென்மையான குணம் கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம். அதே ராகு 8வது வீட்டுக்கு சப்ளாடாக இருந்து 1, 3, 7, 9 தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கலேன். அப்போ சந்திரன் ராகுவோட ஸ்டாரில் இருக்கு இல்லையா, அப்போ சந்திரன் 8வது வீட்டு தொடர்பு கொள்றதால இலகுவான மென்மையான மனம் கொண்டவராக இருந்தாலும் கூட அடிக்கடி படபடப்பாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா சந்திரன் ராகுவோட ஸ்டாரில் போயிட்டு இருக்கோம் அந்த தசை முழுக்க. அப்போ அந்த தசை முழுக்க அவர் நல்லவராக இருந்தாலும் கூட அவருடைய மனசில் அப்பப்போ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், மனக்குழப்பங்கள் கொஞ்சம் வந்துக்கிட்டே இருக்கும், மனசு ரீதியாக சில தடைகள் வந்துகிட்டே இருக்கும். இந்த சந்திரனுக்கு மனோகாரகன் அப்புறம் உடல் காரகன் அப்படிங்கிற இதுவும் இருக்குது. அதனால் நாம் என்ன பண்ணுறோன்னா, இந்த சந்திரன் அப்படின்ற கிரகத்தை குணம் அப்படிங்கிறத விட மனம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். இது பிறக்கும் போது என்ன மனசு இருந்ததோ அதே மனசில் இருக்காது, அது தசைகள் தகுந்த மாதிரி மாறிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம்.